பாருங்கள் அரைச்சி வந்து எடுத்தாந்துட்டேன். இப்போ வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதை கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2 வாரம் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா காற்று போகாத டப்பாவில் பார்த்து அடைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த வாசனையோடு வந்து அப்படியே இருக்கும். அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு தான் அரைப்பேன், இல்லைன்னா 1 வாரத்துக்கு அளவானதான் அரைப்பேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இது வந்து 1 பங்கு எடுத்திங்கன்னா இது வந்து 3/4 வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்துட்டு ரொம்ப அரைப்பலையெல்லாம் லைட்டாக வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறதுனால ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. இது கூடயே பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.